தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படும் மகாபுல மற்றும் புலமை பரிசில் மானியங்கள் சுமார் 4 மாதங்களாக மாணவர்களுக்கு கிடைக்கவில்லை என அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட 7500 மாதாந்திர கொடுப்பனவு தற்போதைய வாழ்க்கை செலவை கருத்தில் கொண்டு போதுமானதாக இல்லை என்றும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது. எனவே அதை 10,000 ரூபாவாக அதிகரித்து முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் மாணவர் ஒன்றியத்தின் அழைப்பாளர் மதுஷான் சந்திரஜித் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிப்ரவரி 1 முதல் அனைத்து வகையான வாகனங்களையும் இறக்குமதி செய்வதற்கான கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான அரசாங்கத்தின் தீர்மானம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளார். கொரோனாக்களில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றின் போது ஜனாதிபதி இதுகுறித்து பேசியிருக்கிறார். இதன்போது வெளிநாட்டு கையிருப்புகளில் வாகன இறக்குமதியின் தாக்கத்தை கவனத்தில் கொண்டு இந்த முடிவு கவனமாக எடுக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு டாலர் வீதத்தின் அதிகரிப்பு காரணமாக வாகன விலைகள் அதிகமாகவே இருக்கும் மற்றும் வாகனங்களுக்கான தேவை திடீரென அதிகரித்தால் மற்றொரு நெருக்கடியை எதிர்கொள்ள முடியாது என்பதால் தாங்கள் சில வரிகளை விதித்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். போக்குவரத்து விதிகளை மீறிய 31,905 வாகன சாரதிகள் மீது சட்ட நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள 607 போலீஸ் நிலையங்களில் உள்ள போலீசாரினால் கடந்த ஜனவரி 11 முதல் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது மது அருந்தி வாகனம் செலுத்திய குற்றத்தின் கீழ் 3,876 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய குற்றத்தில் 190 சாரதிகள் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். களுத்துறை பகுதியில் குழந்தையொன்று தனது மூத்த சகோதரனால் நசுக்கப்பட்டதால் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 6 மாதங்களேயான குழந்தையொன்றே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக களுத்துறை தெற்கு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த குழந்தை தனது மூத்த சகோதரனுடன் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவரது உடலால் நசுக்கப்பட்டதன் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் குழந்தை களுத்துறையில் உள்ள நாகொட குழந்தைகள் வைத்தியசாலையில் அனுமதித்த வேளையில் குழந்தை உயிரிழந்துள்ளதாக களுத்துறை தெற்கு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பேருந்து பயண கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு எரிபொருள் விலை குறைக்கப்படும் என தங்களது தரப்பு எதிர்பார்த்திருந்த போதும் அது குறைக்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கம்பளை நுவரெலியா பிரதான வீதியில் கம்பளை மகாரவி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. 2 கார்கள் மோதுண்டதிலே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த நபர் ஒருவர் கம்பளை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் இருந்த பழக்கடையொன்றும் விபத்தின் காரணமாக சேதமடைந்துள்ளதோடு மோட்டார் சைக்கிள் ஒன்றும் சேதமடைந்துள்ளது. சீன அரசாங்கம் இலங்கையில் 76 வேலை திட்டங்களை ஆரம்பிக்க உறுதியளித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சீன அரசாங்கம் கைவிட்டிருந்த வேலை திட்டங்கள் உட்பட புதிய வேலை திட்டங்களையும் ஆரம்பிக்க உள்ளதாக ஜனாதிபதியின் சீன விஜயத்தின் போது தெரிவித்துள்ளது. குருநாகல் மாவட்டத்தில் கல்கமுவ பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேற்ற சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கான இல்லத்தில் இருந்து வெளியேறுமாறு உத்தியோகபூர்வமாக கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்ட போதும் அதற்கான எந்தவித நடவடிக்கையும் மகிந்த தரப்பில் இதுவரை எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் அவரை கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உத்தியோகபூர்வ வீட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கான சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் தயாராகி வருகிறதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை கபரடி வீதியில் கல்மலை பகுதியில் நேற்று காலை பயணிகள் பேருந்து ஒன்றும் வேனும் மோதி ஏற்பட்ட விபத்தில் 2 உயிரிழந்ததுடன் 35 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்.
இந்த விபத்தில் வேனின் சாரதி உள்ளிட்ட இருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் 1000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அவர்களில் 30% பேர் லுகேமியாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 25% பேர் மத்திய நரம்பு மண்டல புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மகரகம அபேக்ஷா மருத்துவமனையின் குருதி புற்றுநோய்களுக்கான நிபுணர் வைத்தியர் புத்திக சோமவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டில் ஆண்டுதோறும் சுமார் 40,000 புற்றுநோய் நோயாளிகள் பதிவாகுவதாகவும் அவர்களில் 4,000 பேர் குருதி தொடர்பான புற்றுநோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வங்கிகளை உடைத்தவர்கள், ஆஸ்திரேலியாவில் வெள்ளையர்களை ஏமாற்றியவர்கள், எரிபொருளை வைத்து மோசடி செய்தவர்கள் அனைவரும் அவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் மற்றும் தண்டனைகளை நிறுத்த தற்போது ஒன்று சேர்ந்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பல்வடித்துறையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். எனினும் யார் இணைந்தாலும் ஊழல்வாதிகளை தண்டிப்பதை நிறுத்தப் போவதில்லை என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். அத்தோடு மேலிடத்தில் உள்ளவர்கள் யார் ஒன்றாக இணைந்தாலும் கீழிருக்கும் மக்கள் அரசாங்கத்துடன் நிற்பதாகவும் ஜனாதிபதி அனுர சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 30ஆம் தேதி திருகோணமலை கடற்கரையில் நீராடுவதற்கு சென்று காணாமல் போயிருந்த இளைஞரின் சடலம் நேற்று காலை மீட்கப்பட்டது. 4 நண்பர்கள் திருகோணமலை கடற்கரையில் நீராட சென்றிருந்த நிலையில் ஒருவர் அலையினால் இழுத்து செல்லப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவரை காப்பாற்ற ஏனையோர் முயன்ற நிலையில் அவரை காப்பாற்ற முடியாது போனதுடன் பின்னர் அனைவரையும் காவல்துறை உயிர் பாதுகாப்பு பிரிவினர் மீட்டு கரைக்கு கொண்டு வந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். அவ்வாறு காணாமல் போயிருந்த திருகோணமலை சீனகுடா பகுதியைச் சேர்ந்த 20 வயது இளைஞரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இலங்கையில் சமூக ஊடகங்களின் பயன்பாடு காரணமாக கடந்த 2024ஆம் ஆண்டில் 18 வயதுக்குட்பட்ட சுமார் 200 சிறுவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றதாக சமூக மருத்துவ நிபுணர் கபில ஜெயரத்ன கூறுகிறார். அதேவேளை 2023ஆம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை 113ஆக உறுதி செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் சமூக ஊடகங்கள் மட்டுமல்ல, டிஜிட்டல் தொழில்நுட்பமும் 18 வயதுக்குட்பட்டவர் சிறுவர்கள் விலகி இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இது தொடர்பாக பல்வேறு தரப்பினரை ஒன்றிணைத்து ஒரு பரந்த விவாதத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது இரண்டிற்கும் காரணமாக இருந்து வருகிறது. எனவே அதை தேர்ந்தெடுப்பது தடை செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜாவின் இறுதிக்கிரியை இன்றைய தினம் நடைபெறும். அதன்படி இன்று காலை 8 மணிக்கு மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் சமயக்கிரியைகள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து முற்பகல் 10 மணிக்கு அஞ்சலி உரைகள் அவரது இல்லத்தில் இடம்பெற்று பின்னர் மாவட்டபுரம் தச்சன்காடு இந்து மயானத்தில் உடல் தகனம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் சகலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்துமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரியுள்ளார். கொழும்பு கிரேன்பாஸ் பகுதியில் சான்று பொருள் அறையில் இருந்து 4,58,000 ரூபாய் பெறுமதியான பணம் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் காவல்துறை சார்ஜென்ட் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்த விசாரணைகளுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. போதைப்பொருள் வழக்கொன்றுடன் தொடர்புடைய பணமே இவ்வாறு கிரேன்பாஸ் காவல்துறை சான்று பொருள் அறையில் இருந்து காணாமல் போயிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.